श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருத்திவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 980வது நாமாவளி ஞானகம்யா. ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேயஸ்வரூபிணி. கம்யம் அப்படின்னா அடையப்படுவது அப்படின்னு. ஞானகம்யம் ஞானத்தினாலே அறியப்படுகிறவள் அப்படின்னு. சரி, அது ஞானம்னா என்ன? மனது இருக்கு, புத்தி இருக்கு, சித்தம் இருக்கு, அகம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் இந்த ஞானம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஞானம்னா என்ன அப்படின்னு நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியாக நாம் பெறுகிற அனைத்து விஷயங்களும் ஞானம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது அந்த பொருள்ல இந்த ஞானம் சொல்லப்படவில்லை. இப்ப கண்ணால பார்க்குறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், இதனுடைய வடிவு, அதனுடைய வண்ணம் அப்படின்னு. காதால பார்த்து அந்த ஒளியை வேறுபாடுகளை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வாயால் தெரிஞ்சுக்கிறோம்னா சுவையை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். மெய்யால தீண்டிக்கிறோம், தொட்டு தெரிஞ்சுக்கிறோம், சூடா இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்கிற வஸ்துக்களை எல்லாம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய இந்திரிய ஞானம் இல்லை. இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஞானம் பிரத்யக்ஷம்னு சொல்லுவா. அந்த இந்திரியத்தினாலே பெறக்கூடிய பண்பை ஞானம் என்று இங்கே குறிப்பிடவில்லை. சரி, அடுத்தது அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒரு வஸ்து. இந்த மனம் என்ன பண்ணோம்னா, இந்திரியங்களாலே பெறப்படுகிற தகவல்களை ஒன்றிணைக்கக்கூடியது. கண்ணிலேருந்து மூக்கு, மூக்குலேருந்து வாய் அப்படின்னு பஞ்சேந்திரியங்களை ஒன்னோட ஒன்று சேர்க்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் மீண்டும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு 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 வடை இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட சூடு நம்மளுடைய கையினாலே அறியப்படுகிறது, அதனுடைய வடிவம் நம்மளுடைய கண்ணினாலே அறியப்படுகிறது. அந்த மசால் வடையோட வாசனை இருக்கே, அது மூக்கினாலே அறியப்படுகிறது. அதனுடைய ருசி நாக்கினாலே அறியப்படுகிறது. இப்ப இந்த ஐந்து புலன்களும் இந்த சேர்ந்து இந்த வடையை பற்றுகிற அந்த பண்பு அப்படி பற்றி உள்ள இழுத்துன்னு போயிடும். அந்த வடிவம், வண்ணம் இதை பார்த்து அப்படி நாம அதை சாப்பிடும்போது உள்ள பதிவா இருக்கும். நம்ம முதல்ல ஒரு பொருளை, மசால் வடையை பிரமாதமா சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பொருளை காமிச்சு அதை சாப்பிட்டா அது மசால் வடை அப்படின்னு. மாம்பழத்தை காமிச்சு மசால் வடைன்னா அது ஒத்துக்காது இந்திரியம். அது திருப்பி ஞாபகப்படுத்தும், அலைன் பண்ணி இந்த வடிவம், இந்த வகைச்சுவை, இந்த வண்ணம், இது மசால் வடைன்னு வரும். அதில் நம்ம உடம்பு ஒரு கம்ப்யூட்டரோட பிரமாதமாக வேலை செய்கிறது. அப்படி தகவல்களாக நாம் பெற்ற அனுபவங்களை, இந்திரியங்களின் வழி பெற்ற தகவல்களை ஒன்றாக இணைத்து ஒரு பதிவு உருவாக்கப்படும். அந்த பதிவுக்கு நினைவுன்னு பேரு. இந்த நினைவுகளின் களஞ்சியம்தான் மனம். மனத்துக்கு வெவ்வேறு லட்சணம் சொல்றான். மனம் எப்போதுமே ரெட்டையாவே சொல்லிட்டு இருக்கும். போகலான்னு சொல்லும், வேண்டாம்னு சொல்லும், நம்பவும் நம்பாது, உயர்வுபடுத்தும், தாழ்வுபடுத்தும். எல்லாத்தையுமே ரெட்டையா சொன்னா அதுக்கு பேர் மனசு. ரெட்டையாவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா எந்த காரியமுமே நடக்காது.
மனம் நம்மளுடைய உடலை இயக்குவதற்கு கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் அது புத்தியின் வழியாகத்தான் கட்டளையிட முடியும். மனம் நேரடியா நம்மளுடைய உடலை இயக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மனம் இரட்டையா இருக்கிறதுனால, இப்போ ஒரு காலம்பரை தூங்கின்னு இருக்கோம், ஆபீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம முழிச்சுட்டோம்னா நமக்கு ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னா, கடகடன்னு அந்த ஆபீஸ் போறதுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் ஏந்திருந்து அடுத்தடுத்த வேலைகளை செய்வோம். இன்னைக்கு ஆபீஸ் லீவு அப்படின்னா ஏந்திருக்கதே லேட் ஆகும். அப்ப என்னன்னா, அப்படி ஏந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த செயல்பாடை கொடுக்கறது புத்தி நிச்சயம்தான். இன்னைக்கு ஆபீஸ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நடவடிக்கையெல்லாம் கம்மியாயிடுது. இன்னைக்கு அலுவலகம் உண்டு, கடகடன்னு ஊடுறோம், எல்லா வேலையும் செய்யணும். அப்போ ஒரு கட்டளை வேணுமோ இல்லையோ, ஒன்று பஸ்ஸை இயக்கணும், இல்லை நிறுத்தணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, இயக்கியும் நிறுத்தியும் மாதிரி. அந்த மாதிரி மனம் இரண்டாக இருப்பதனால் அதை ஒன்றாக ஆக்குவதற்கு புத்தியை பயன்படுத்தும். இப்ப நான் சொல்றது இந்த ஞானகம்யாங்கிறத பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப இதுல போய் இப்ப இந்திரியங்களால பெறப்படுவது ஞானம் இல்லைன்னு சொல்றீங்க, இதுகளை எல்லாம் இணைத்து தருகிற மனம் எண்ண பதிவு அதுவும் ஞானம் இல்லைங்கிறீங்க. அப்ப ஞானம்ங்கிறது எது அப்படின்னா, தேவதா சம்பந்தத்தினால இந்த இடத்துல இந்த நம்ம லலிதா சகஸ்ரநாமம் பார்க்கறதுல அதுல வரக்கூடிய ஞான சப்தத்துக்கு இப்படி ஒரு வாக்கியம். ஞானம்ங்கிறது எந்த பொருள்ல சொல்லப்படுறது, இந்த சப்தம் எந்த பொருள்ல பயன்படுத்தப்படுறது அப்படின்னா, தேவதைகளுடைய காட்சிகளினாலே நமக்கு உள்ளுக்குள் ஏற்படுகிற மாற்றத்தை ஞானம் அப்படின்னு சொல்றார். அதான் ஞானகம்யா. அந்த ஞானத்தினாலே அடையப்படும். தேவதை பிரத்யட்சமா இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு அதுக்கு சிந்தனை இருந்தா மாத்திரம்தான் நம்மள அது பார்க்கும், நம்மளோட அது தொடர்பு வச்சுக்கும். அப்பதான் அந்த ஞானம் உருவாகும். மற்ற எந்த விஷயத்திலையும் ஞானம் உருவாகாது. அந்த ஞானத்தை தான் இதுல சொல்றா. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க. பஞ்சதசாட்சரி ஜபம் பண்றோம், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நவாவரண பூஜை பிரமாதமா பண்றோம். நீங்க எதை வேணா பண்ணுங்க, சிவ பூஜை வேணா பண்ணுங்க. ஆனால் அதனுடைய ஞானம்ங்கிறது எப்போ வரும்? இந்த ஞானகம்யா அப்படிங்கிறது உங்களுடைய பூசணையை அந்த அம்பாள் ஏத்துக்கணும், இல்லைன்னா அந்த சிவன் ஏத்துக்கணும். அப்படி ஏத்துட்டால் அது பூஜைன்னு ஆயிடும். அப்படி பூஜையினாலே நம் மனதிற்கு உள்ளே தோன்றுகிற ஒரு மாற்றம் ஞானம். அது என்ன மாற்றம் உருவாகும் அப்படின்னா, ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஞானசம்பந்தர் ஏதோ ஒரு குழந்தை, அவ அப்பா தண்ணியில் குளிக்க போயிருக்கார், அகமருஷன ஸ்நானம், உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள முழுக்கின்னு அந்த சூக்தத்தை சொல்லுவா. இந்த குழந்தை வயத்த பசியில கத்துறது, தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்னு 3 வயசு குழந்தை. சாக்ஷாத் அம்பாள் அவளே தன்னுடைய அந்த ஞானப்பாலை கிண்ணத்துல வச்சு அவனுக்கு வாயில ஊட்டி விட்டா, குடிச்சு விட்டு அந்த குழந்தை. அந்த குழந்தை குடிச்சதுக்கு அப்புறம் அது சிவத்தை பத்தி மாத்திரம்தான் பேசுறது, பாக்கி எந்த விஷயத்தையும் பத்தி அது பேச மாட்டேங்கிறது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய இந்த உலகியல் பள்ளிக்கூடங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயத்த ஞான சப்தத்தினால சொல்றது இல்லை. இந்த ஞானம் லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லக்கூடிய இந்த ஞான சப்தம் நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறது மாதிரி இல்லை, நாம் பயிற்சியினாலே அடைந்து கொள்வது மாதிரி இல்லை, நாம் யோகத்தினாலே புரிந்து கொள்ளுவது போல இல்லை. அப்ப ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா, அம்பாள் ஒரு ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்தா, அப்படி குடிச்சுது அந்த குழந்தை குடிச்ச உடனே அதை ஏன் குடிச்ச, யார் கொடுத்தா உனக்கு அப்படின்னு அவ அப்பா கண்டிக்கிறார். அப்ப அழகா அது பாட்டு பாடுறது ஞானசம்பந்தருடைய வரலாறு. அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அம்பாளாலே கொடுக்கப்படுவது எதுவோ அதுதான் ஞானம். அப்படி கொடுத்தால் அந்த மாற்றம் தானாக உள்ளுக்குள்ளே மாறுபட்டு போகும். தேவதையினுடைய அனுகிரகத்தினாலே
இந்த மானுட சரீரத்துல இல்ல புத்தியில இல்ல மனசுல இல்ல சித்தத்துல இல்ல ஆன்மாவில ஏற்படுகிற ஒரு மாற்றம் ஞானம். அந்த ஞானத்தினாலே உமையம்மையானுடைய அனுகிரகமானது அடையத்தக்கது அப்படிங்கிறது தான் இந்த நாமாவளி. அதெல்லாம் சரிதான், நீங்க ஏதோ சொல்றேன், புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா மிகு பொருள் சோதி தன்னை மிக்கும் சோதிக்க வேண்டாம், ஞானகம்யான்னு நான் சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, தெய்வம் என்கிற ஒரு ஆற்றலை நம் புலன்களுக்கு புலப்படுத்தி கொள்ள முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அம்பாளுடைய அருமையான காட்சி நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாமாவளியை சொல்லி ஞானத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த ஞான சம்பந்தம் வந்துருத்து அப்படின்னா அந்த சம்பந்தம் போகவே போகாதுக்கு. அப்படிப்பட்ட உயர்வான இறை அருளை அனுபவத்தில் சாத்தியப்படுத்தி நம்மை நம்ப வைக்கக்கூடிய ஒரு சாதனம் இந்த ஞானம். இந்த ஞானகம்யாங்கிற நாமாவளி சொல்லி இறையருளை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.